ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 662 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியோட கப்பலுக்கு பின்னாடி அந்த பிக்மமோட கப்பலை பார்த்தாங்கல்ல. ஒக்க அமக்கா அது கப்பலா இல்ல மினி கடலான்னு தெரியல. எத்த தண்டி இருக்குது. நம்ம ஆளுங்க ஏதோ கொசுற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வேகமா வந்து மோதிச்சுன்னா போதும், கப்பல் இருந்ததுக்கு தடமே தெரியாம அத்தனை பேரும் காலியாயிருவாங்க. அதனால வேகமா கப்பலை ஓட்டிட்டு போவாங்களா. அப்ப அந்த பிக்மம் கப்பலுக்கு முன்னாடி இருந்த ஒரு மூஞ்சி காப்பாலே காப்பாலேன்னு நம்ம ஆளுல கூப்பிடும். அப்புறம் புரூக், சஞ்சய், நமி, மோமோன்னு அத்தனை பேரும் பீதியில நடுங்குவாங்க. ஏன்னா வந்திருக்கவ பிக்மம் போர் எம்பரர்ல ஒரு ஆளு. நம்ம பையன் வேற அவளுக்கு கொடுக்க வேண்டிய கேக்ஸ் கேண்டீஸ் எல்லாத்தையுமே புடிங்கி தின்னு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி வச்சுட்டான். லூஃபியோட கப்பல்னு தெரிஞ்சா சம்பவம் பண்ணாம விடுவாளா என்ன? அதே நேரம் இங்க ஜோரோ மிலிட்டரி ஆளு எல்லாத்தையுமே அடிச்சு சும்மா திரிய விட்டுட்டு இருப்பான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பயந்து சும்மா சும்மா ஓடிட்டு இருக்கிறது? ஏதாச்சும் சம்பவம் பண்ணணும்ல, அதான் பறக்க விட்டுட்டான். இங்க லூஃபி பதறி போய் அது நிஜமாவே பிக்மமோட கப்பல் தானா? நல்லா பாருங்கம்மா, நாங்க ஏன்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? ஐ மீன் நாங்க ஏன்டா தேவையில்லாம இந்த சிச்சுவேஷன்ல போய் சொல்லணும்? நாங்க கன்ஃபார்மா சாக போறோம்னு காட்டுத்தனமா கத்துவாங்க. இப்ப என்ன பிக்மம் கப்பல்ல ஏறிட்டாளா? அவ என்ன பண்றா என்னன்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருப்பான். அவெல்லாம் நம்மளால கப்பல்ல ஏறினா எப்படி இருக்கும்? டைனோசர் ட்ரைசைக்கிள்ல ஏறின மாதிரி இருக்காது. சரி, இப்படி பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் நேவி ஆளையெல்லாம் வெட்டிட்டு வருவானுங்க. இதுக்கப்புறம் நின்று பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு 3 பேருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் சஞ்சய் பார்த்துட்டு பதறுவான். என்னன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல பிக்மமோட ஆளுங்கன்னு சொல்லி ஒரு 2 பேர்த்த பார்த்தான்ல, அவனு 2 பேருமே கப்பல்ல இருந்து நம்ம ஆளுகளை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனு என்னடானா சீசரை பார்த்துட்டு ஒரு வழியா நம்ம சீசரை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை காப்பாத்திட்டு அந்த கப்பலை நம்ம மொத்தமா மூழ்கடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படின்னா அவங்களுமே இப்ப சீசரை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு டிமாண்டு. இங்க உசோப் ஒரு சைடு பதறிட்டு இருப்பான். ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்னு நல்லாவே தெரியும். லூஃபி தானே தேவையில்லாம அவகிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருந்தான். அதனாலதான் வந்து அட்டாக் பண்ண போறாங்களா என்ன மட்டும்னு கேட்டா சஞ்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா சீசருக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்னு. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. அவனை தேடியே அம்பிட்டு பேர் வராங்கன்னு. உடனே சஞ்சி கட்டுப்பாயி அந்த சீசரோட சட்டையை பிடிச்சு ஒப்பம் அவனே எல்லாருமே ஏன்டா உன்ன மாதிரி கிறுக்கு பைய சயின்டிஸ்ட தேடி இந்த ஆள அலையறானுங்க, அவங்க உன்னதான் காப்பாத்த வந்திருக்காங்களான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டா அவனுக்கே அப்படியே வேர்த்து ஊத்துது. அந்த கப்பலை பார்த்துட்டு ஐயோ என்னைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் அவங்க கூட போகவே மாட்டேன்னு கதறி கதறி அழுவான். இது என்ன புதுசா இருக்குன்னு சஞ்சிக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் தான் அவனே மேட்டர் சொல்லுவான். அவங்க கூட இருந்து ரிசர்ச் பண்ணும்போது அந்த லூசு பையன் அவங்களை ஏமாத்திட்டு வந்திருக்கான். அது என்ன ஏதுன்னு டீடைலா விலாவாரியா சொல்ல மாட்டான். ஆனா அவங்க மட்டும் சீசரை புடிச்சாங்க. கன்ஃபார்மா ஏமாத்தினதுக்காக சீசரை ஸ்பாட்லயே போட்டு தள்ளிடுவாங்க. அதனால என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பதறுவான். உடனே சஞ்சய், டே நாய, நீ சாகுறியோ இல்ல வாழ்றியோ எனக்கு அதை பத்தி சுத்தமா கவலையே இல்லை. ஆனா உன்னை யாரும் இங்க இருந்து கூப்பிட்டு போக என்னால விட முடியாதுமா. அந்த டைமுங்கும் போது புரூக் பயங்கரமா பதறிக்கிட்டே கொஞ்சம் அங்க பாருங்கம்மா. உடனே அத்தனை பேருமே பதறுவாங்க. என்னன்னா கேனான்ஸை யூஸ் பண்ணி எய்ம் பண்ணுவானுங்க. அட எய்ம் பண்ணி போஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சுடணும். இதுதான் நேவி ஆளுக பாரம்பரியமா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளால எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அந்த பிக்மமோட கப்பல் அப்படி இல்ல. எய்ம் பண்ண அடுத்த செகண்டே கண்டமேனிக்கு சுட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே கப்பல் கண்ணா பின்னான்னு அப்படிகான்னு குலுங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதே மாதிரி பண்ணி 2-3 குண்டை கப்பலுக்குள்ள போட்டாங்கன்னா தண்ணியில மூழ்கியே 50 பேர் செத்து போயிருவாங்க. அப்போ ஒரு குண்டு நேரா கப்பலை நோக்கி வரும். சஞ்சி ஏர் வாக் பண்ணி ஒரே மிதி அப்படியே தண்ணியில போய் விழுந்துரும். இப்ப சஞ்சிக்கு பயங்கரமா கடுப்பாகும். ஏன்னா நேரங்காலம் தெரியாம இவ வேற குறுக்க வந்து உசுர வாங்கிட்டு இருக்கா. இப்ப இவங்க போக வேண்டியது ட்ரெஸ்ரோசாக்கு. ஆனா இப்ப அதை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தான் போயிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா அதை தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ரூக்கு வீல போட்டு அப்படிகான்னு மாத்தி மாத்தி திருப்பிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவங்க கேப் விடாம சுட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல வேலை லெப்டுக்கா ரைட்டுக்கான்னு மாத்தி மாத்தி போறதுனால அவங்களால கரெக்டா எய்ம் வச்சு சுட முடியல. இங்க இவங்க எல்லாத்துக்குமே பதட்டம். ஐயோ குழு மெம்பர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆயிரம் ஒண்ணு. ஆனா என்ன ஆனாலும் சரி, அந்த 4 எம்பரர்ல ஒரு ஆளான பிக்மம் மட்டும் இங்க கூப்பிட்டு வந்துடாத. அதுக்கப்புறம் மொத்த கண்ட்ரியுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஏன்னா இங்க டாய் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கெடுத்த மாதிரி ஆயிரும்ல, அதைத்தான் சொல்லுவான். அப்பதான் நம்ம லூஃபிக்கு ஒரே குழப்பம். ஏன்னா சீசரை ஒப்படைக்கணும்னு சொல்லி கிரீன் பிட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் அவன் 1000 சனி கப்பல்ல வந்தான்? லூஃபிக்கு நடந்த சம்பவம் எதுவுமே தெரியல. ஏன்னா பையன் தான் மேட்ச்ல ரொம்ப பிஸியா இருந்தானே. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க, நம்ம போட்ட டீல் எல்லாமே எப்பவோ முடிஞ்சு போச்சு, அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அதனால தான் லா பிளான மாத்தி சீசரை கூப்பிட்டுட்டு நமியோட டீமை அடுத்த ஐலாண்டுக்கு போக சொல்லி அனுப்பி இருப்பான். இந்த மேட்டர் சொல்லும் போதே நமி என்ன சொல்லுவா, நம்ம மறுபடியும் ட்ரெஸ்ரோசாக்கு போக கூடாதும்பா. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையுமே அங்க இருந்து அனுப்பி விட்டுருக்கான். இப்ப திருப்பி போய் சீசர் மட்டும் அவன் கையில கிடைச்சிட்டான்னா அவனுக்கு தான் பெரிய ஆபத்து. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து லாவை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நல்லா புரியுது. கூடவே லிட்டில் பீப்புளுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களே வின் பண்ண வைக்கணும். ஆனான்னு சொல்லி எடுத்துட்டு முதல்லயே சொல்லிடுவா, நான் இதை பயத்துல சொல்லல, பட் இதுதான் உண்மை, நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணி ஆகணும்னு லூஃபி கிட்ட சிச்சுவேஷனை எடுத்து சொல்லுவா. அதாவது இவங்களுக்கும் டோஃப்ளமிங்கோக்கும் இடையில இருக்கிறது 3 விஷயம் தான். ஒன்னு சீசரு, இன்னொன்னு ஸ்மைல் ஃபேக்டரி, இன்னொன்னு அந்த மொமோசுகே.
ஃப்ரீசர் இவங்க கையில தான் இருக்கான், அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல. மொமோசுகேவும் இவங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கான். பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஃபேக்டரி மட்டும் தான். அதை இன்னுமே நம்மளுக்கு காலி பண்ணல. அதை மட்டும் அங்க நம்மளுக்கு காலி பண்ணிட்டாங்கன்னா போதும், எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். ஏன்னா முக்கியமான 2 ஆளுகளும் இவங்க கையில எல்லாம் இருக்காங்க. இதுக்கு தேவையில்லாம மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பஞ்சாயத்து எழுதி வைக்கணும். ரஃபேல்கெல்லாம் இவங்க 2 ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போகணும்னு சொல்லி தான் அவன் உசுர கொடுத்து சண்டை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கேப்ல இவங்க எப்படியாச்சும் ஃபேக்டரியை அழிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த வேலை இன்னும் முடியல. இப்போ இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 அங்க கொண்டு வந்தா டோஃப்ளமிங்கோ ஈஸியா கேட்ச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ட்ரஃபால்கர்ல எடுத்த எஃபோர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். பிளான் மொத்தமும் காலின உடனே லூஃபிக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, நீ சொல்றதான் கரெக்ட்னு. நான் என்ன ஆனாலும் சரி, எப்படியாச்சும் ட்ரஃபால்கர்லாவை நாங்க காப்பாத்தாம விடவே மாட்டோம் அப்படின்னு தொண்டையிலேயே ஏத்துவான். சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப நீங்க எந்த ஐலாண்டுக்கு போறீங்கன்னு கேட்டா ஜோங்கர் ஐலாண்டுமாங்க. ஏன்னா அங்கதான் ட்ரஃபால்கர்லாவோட ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. லூஃபியும் எல்லாரும் நல்லபடியா அங்க போய் சேர்ற வழியை பாருங்கம்மா. கேப்டன் சொல்லிட்டான், இனி மீறி ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இனி இவங்க ட்ரெஸ்ரோசாக்கு போக போறது இல்ல. நான் அட்டாக் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்பான். யார எதுக்குன்னு கேட்டா அந்த பிக் மாமா எதிர்த்து சஞ்சி சண்டை போட போறானாமா. அதுக்கு பெர்மிஷன் கேட்ட அடுத்த செகண்டே ஓகே தெரிவிக்க விடுமா. இங்க சாப்பர் பீதியாகி பேதி ஆயிருவான். மொமோசுகே பீதியில டிராகன் ஆயிருவான். அதான் ஆல்ரெடி நம்ம லூஃபி பைய பிக் மாம் கூட ஒம்பது வச்சிருக்கானே, அதை இவங்க கண்டினியூ பண்ணாலே போதும். நமி, சாப்பரு, மோமோ, ப்ரூக்கு இவங்க 4 பேரும் வேண்டாண்டா சஜ்ஜி, தேவையில்லாம உசுருக்கு உழ வைக்காதன்னு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நாங்க ஜோக்கு போய் உங்களுக்காண்டி வெயிட் பண்றோம், சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்து சேருங்கம்மா. உடனே பிராங்கி ஓகே, நாங்க எப்படியாச்சும் அந்த ஃபேக்டரியை அழிக்காம விட மாட்டோம்பா. அவங்க ஃபேக்டரி அழிக்க அந்த டீம் ரெடியா இருக்காங்க. இங்க ஜோக்கு கிளம்புறதுக்கு இன்னொரு டீம் ரெடியா இருக்காங்க. லூஃபியோட டீம் தான் இனி ட்ரஃபால்கர்லாவை போய் காப்பாத்தணும். மற்றபடி எல்லாருமே சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தனை மட்டும் பொழந்தாலே போதும், ஏகப்பட்ட பேர் நிம்மதியாவாங்க. அதனால லூஃபி முடிவு பண்ணிட்டான், நம்ம நேரா பேலஸ்க்கு போறோம், அந்த பீடா வாயினா பொழக்கிறோம், அது வரைக்கும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு வெறிகொண்டு கிளம்புவான். அப்படியே கொலோசியத்துக்குள்ள காட்டுறாங்க. காதுகளிற அளவுக்கு கத்திக்கிட்டு எல்லாம் மேட்ச பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப வித்தியாசமா வினோதமா ஒருத்தன் அப்படியே பொடி நடையா லூஃபியை தேடி போயிட்டு இருப்பான். இது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.